நண்பர்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மூடத்தனமும் பிற்போக்குத்தனமும் அறியாமையும் படிப்பறிவும் இல்லாத இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு புத்தகங்கள் அவர்களுக்கு போதிப்பதை விட திரைப்படங்கள் தான் அவர்களுக்கு நிறைய போதிக்குது. திரைப்படங்கள்லேருந்து தான் அவங்க போதனைகளை எடுத்துக்கிறாங்க. இது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறத என்னால் நிறைய சாட்சியங்களோட நிரூபிக்க முடியும். அதாவது ஒரு மனித பண்பை தமிழ்நாட்டில் பகுத்தறிவை வாழ்வியலை சொல்லி தந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் திரைப்படத்தில். அதற்காக நிறைய பாடல்கள், அதற்காக நிறைய காட்சிகள், அதை வலியுறுத்துகிற நிறைய வசனங்கள், அதையெல்லாம் திரைப்படத்தில் அதிக அளவில் மக்களுக்கு கொண்டு போனவர் அவர் தான். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பாதித்த ஒரு விஷயம், நான் சின்ன வயதில் ராமு அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். அந்த வயதுடைய ஒரு நடிகன் நடிக்கிறதுனால நான் நிறைய திரைப்படங்கள் பார்க்காதவனாக இருந்தாலும் என்னுடைய வயதொத்த ஒரு கதாநாயகனை பார்க்கும்போது நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவல் கொண்டு அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு காட்சி என்னடான்னா, அந்த சின்ன பையன் ராமு அப்படிங்கிற ஒரு அந்த கதாபாத்திரம் ஊமையாக இருக்கான். பிறந்ததுலேருந்து அவனுக்கு பேச்சு போயிடுச்சு. அப்போ அவங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு பிருந்தாவனத்துக்கு வர்றார். பிருந்தாவனத்தில் அவர் அந்த கோயிலுக்கு நுழையும் போது அங்கே இருக்கிற அந்த பெரிய அந்த பூஜாரி மாதிரி இருக்கார். அவர் ஒரு பாடலை பாடிட்டு, அந்த பாடல் என்னன்னா, கிருஷ்ணனை பற்றி, முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை பார்க்க வைக்கும் பிருந்தாவனம், அந்த மாதிரி வரும் அந்த பாட்டு. இந்த உடனே இந்த பாட்டை பாட 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 இந்த பையனும் அந்த பாட்டை பாட, அதாவது அந்த ஊமையை முயற்சி பண்ணி அவனுக்கு குரல் வந்து, உடனே அவனும் கேட்டவர்க்கு கேட்டபடி கிருஷ்ணன் வந்தான், அந்த மாதிரி அவனும் பாட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு ரொம்ப அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. அதற்கு காரணம் அந்த பையன் பேசுனது பாடினது இல்லை. என்னுடைய வகுப்பில் எனக்கு பக்கத்தில் குருமூர்த்தி அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வலது காலும் வலது கையும் விளங்காது, சரியா அது ஊண்டிக்கிட்டு நடப்பான். ரெண்டு சின்ன வயசுலேயே பேரலைஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவனை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அடாடா, குருமூர்த்தி கையும் காலும் சரியாயிடும், இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம கேட்டோம்னா போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் அடுத்த நாள், இன்றைக்கி மாதிரி செல்லுலாம் இருந்தால் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் போல. ஆனால் அடுத்த நாள் இந்த பள்ளிக்கு அவன் வர்ற வரைக்கும் குரு, உனக்கு கை கால் சரியாயிடும்டா அப்படின்ட்டு. அவன் என்னடா இல்லை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இப்போ அந்த பிருந்தாவனம் அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும், அதை தான் நம்ம திட்டமிடணும், வேறு ஒன்றுமே கிடையாது, உனக்கு தெரியாது அதை பற்றி, நிச்சயமாக நமக்கு கை கால் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படணும். இப்போ உடனே இல்லைடா, நான் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம் எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு. இல்லைடா இந்த கோயிலுக்கு போய் நம்ம கேட்டோம்னா, இல்லைன்னா இந்த பாட்டை பாடினா நமக்கு வந்துடும்டா அப்படின்னு சொல்கிறேன். இது கடைசியில் வாத்தியார் வரைக்கும் போய் வாத்தியார் என்னை கூப்பிட்டு, டேய் சினிமா பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் இங்கே பேசக்கூடாது, அந்த மாதிரி என்னை எச்சரித்து, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வெளிப்படையாக அந்த சினிமாவில் சொல்லியிருக்கான், ஆனால் இவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தேன். இப்போ இதை எதை காட்டுது? நான் நிறைய உண்மைகளை பேசுவதற்கும் சினிமாவில், அது காதலாகட்டும், காமமாகட்டும், கடவுளாகட்டும்,
ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, யாராவது ஒருத்தராவது இதை பற்றி வெளிப்படையாக பேசினா தான் மக்களுக்கு உண்மை புரியும். இந்த சினிமாக்களில் வர்ற காட்சிகளை நம்பி காதல் பண்ணுறதும், அதில் வர்ற வசனங்களைப் போல் நாமும் பேசுவதும், இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா சினிமாவில் இந்த டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறாங்களே பொம்பளைங்க, அதே மாதிரி பேசுதுங்க. அதனால் திரைப்படம் எடுப்பவர்களும் ரொம்ப பொறுப்போடு எடுக்க வேண்டியது இருக்குது. திரைப்படங்கள் பார்ப்பவர்களும் ரொம்ப அந்த இடைவெளியோடு அந்த திரைப்படங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனைக்கும் நான் முதல் 10 சிறந்த மாணவர்களில் ஒருத்தனாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஓவியம், சிற்பம், தோட்டக்கலை இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் நாடகம், பேச்சு இதிலெல்லாம் கூட முதன்மையாக இருப்பேன். அப்படி இருந்த நானே எனக்கே அந்த திரைப்படம் மிகப்பெரிய குழப்பத்தை, ஒரு பெரிய நம்பிக்கையை, ஒரு சின்ன பையனுடைய மூளையை அவனுங்க எப்படி பயன்படுத்திட்டானுங்க பாருங்கள். காரணம் என்னென்னா, இந்த சினிமாக்காரனுங்களுக்கு முழு அறிவே இருக்காது. அவனுங்க காட்சி நகர்த்தணும், இல்லைன்னா அடுத்த காட்சியில் ஒரு பரபரப்பு வேணும் அப்படின்னா அதுக்கு எதை வேணுமோ அந்த கதாசிரியனோ அந்த இயக்குனரோ உள்ளே பூத்தும். அதனால்தான் இவனுங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே பாதி பாதி. அதாவது கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசுவான், 100 கோடி ரூபாய் காரில் போவான். புரட்சி இயக்குனர் அப்படின்னு ஒரு கம்யூனிச படம் எடுப்பான், 20 கல்யாண மண்டபம், 1000 கோடி ரூபாய் சொத்தை வச்சுப்பான். ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவான், குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஆனால் அதற்கு மூல காரணமான கடவுள் ஒழிப்பையோ கடவுள் இல்லைங்கிற மறுப்பையோ பேசவே மாட்டான். ஏன்னா இவனுங்களுக்கு அவ்வளவுதான் பாதி அறிவு.